ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டில் சங்கீதா அவர்கள் கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்டு இதை பற்றி எஸ்ஏசி அவர்களும் செம்மையாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர், யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காரு. அண்டு முதலமைச்சர் ஆன உடனே நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் இப்போ விஜய் அவர்கள் மேலே செம்மையான நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் நல்லது செய்வீங்களான்னு தெரியல, பட் மாற்றம் வரணுமே அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டோம். ஆனால் எங்கள் ஓட்டு மதிச்சு அண்ட் எங்களோட நம்பிக்கையை விதைச்சு நீங்கள் மிகப்பெரிய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நல்லது பண்ணணும். நாட்டில் இனிமேல் எந்த தப்பும் நடக்காத அளவுக்கு உங்களோட ஆட்சி இருக்கணும். இனிமேல் வரப்போகிற ஆட்சி உங்களோட ஆட்சியாகவே இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. ஏன் விஜயோட அப்பா அவர்கள் எஸ்ஏசியே சொல்லியிருந்தாரு, வேணாம் இப்போதைக்கு அரசியல் வேணான்னாரு. ஆனால் அதையும் மீறி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இன்னல்கள் வந்தது. அது எல்லாத்தையும் சமாளிச்சு மேலே வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தது அவரோட மிகப்பெரிய உழைப்பு தான். எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தனியா நின்று சாதிச்சவர் விஜய் அவர்கள். இப்படி இருக்கப்ப இவருக்குன்னு சில பிரச்சனைகள் இருந்தது. அதுவும் அவரோட பர்சனலாவே இருந்தது. குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள். சங்கீதா அவர்கள் சடனா டிவோர்ஸ் பண்ணாங்க. அண்டு ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசாம இருந்தது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறப்ப எஸ்ஏசி ஒரு இன்டர்வியூல சங்கீதா என்னோட மகள் மாதிரி, நான் என்னைக்கும் அவளை மருமகளை பார்த்ததில்லை, என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க, அண்ட் வீட்டில் இருக்கவங்கள அவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்துப்பாங்க, அண்ட் இவங்களுக்குள்ளே ஏற்பட்டு சின்ன கருத்து வேறுபாடு தான், அது சீக்கிரமே சரி பண்ணிவிடுவோம், அண்ட் சீக்கிரமே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் பேசியிருக்கோம், கண்டிப்பாக வருவாங்க, வந்து சேர்ந்து வாழ்வாங்க, இப்போ ஜஸ்ட் பிரிஞ்சு தான் இருக்காங்களே தவிர மொத்தமாக பிரிய வாய்ப்பே இல்லை, நாங்கள் பிரிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.